Hi friends, welcome back to our channel. Mr. Trouble. This is Toucher. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம அடுத்த கட்ட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிஷ் செய்யலான்னு இருக்கோம். அது என்ன டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே சொல்லணும், சொல்லு. சப்பாத்தி எக் நூடுல்ஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக இருக்க போது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நாங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்றோன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்டா வந்து ஹெல்த் இஷ்யூ வரும், அது நல்லதில்லை, சம்திங் எல்லாரும் சொல்லுவாங்க. அது எப்படியும் எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்றதுனால சப்பாத்தி வீட் ஐ மீன் ஓகே வீட்டில் சப்பாத்தி செஞ்சு அதை வந்துட்டு நூடுல்ஸாக நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே செய்ய போகிறோம். ஸோ வந்துட்டு இன்னைக்கும் கேமராமேன் இல்லை, ஸோ நாங்களே சோலோவாக தான் செய்ய போகிறோம். அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நாங்கள் யூடியூப்பில் ஜாஸ்தி சேலரி வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு கேமராமேன் அப்பாயின்ட் பண்ணலான் இருக்கோம். அப்போ வந்துட்டு யாராச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். அதுக்குள்ள அதிக சம்பளம். அப்புறம் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் வந்து எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இவர் வந்துட்டு வேலைன்னு சொல்லி போயிட்டே இருக்காரு. அதனால டைம் இல்லை ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக குக்கிங்கை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ கெட் ரெடி, கம். கேமராவை நாங்களே ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கேமரா அவங்க ஆஃப் பண்ணிக்கிறோம். எங்கே இங்கே வச்சுக்கலாம். நான் உட்காந்துருக்கேன், ஃப்ரீயாக இருந்தாலும் எழுந்திரிக்க மாட்டேன். கரெக்டாக உள்ளார பரவாயில்ல, அடுப்புலாம் பற்ற வச்சு டீ உடைக்கவே இல்லை. அதனால அடுப்பு ஒன் சைடு ஆகிருக்கீங்க. என்னப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு வர கேப்ல இப்போவே அடுப்பு பற்ற வச்சு சப்பாத்திலாம் தட்டி போட்டுதான். இதுக்காகவே முதல் சப்பாத்தி ஆகுது. வியூவில் நான் கரெக்டாக பண்ணினோம்னா சப்பாத்தி இல்லை. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கல் சூடேறி இருக்குங்க. ஆனாலே உரைக்க மாட்டேங்குது. அந்த தீசு அடுப்பு எரியுது வாசம். அடுப்பனா சரி ஒரு வாசம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி அடுப்பு நல்லா தாங்க எரியுது. இங்கே பாருங்க, ஆரம்ப டேஸ்ட் பண்ணுறேன். தவறான செயல்பாடு. என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுப்பு நல்லா எரியுது. கஷ்டமாக இருக்கு. அப்படி பண்ணிவிட்டு இப்போதான் தீய உடைக்கணும். போராட்டம் லைஃப்னாவே ரிஸ்க் தாங்க. என் கையை டார்கெட் பண்ணுறேன். போதும் ஆபத்து நம்ம எங்கேயும் இல்லைங்க. எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதுவே ஆபத்து ஆகிடுவாங்க. இதனாச்சும் ஃபயர் பண்ணிப்போம். இப்பதாங்க சப்பாத்தியே வருது. அம்மாடா, பெரிய ரிஸ்க் டாஸ்கே இருக்குங்க. அதெல்லாம் என்ன இங்கதான் இருக்கு ஆயில், அப்படியே போதும்.
எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சப்பாத்தி கிடையாது இன்னும் கொஞ்சம் மாவு போதும். எடு எடு எண்ணெய் விடு. நெக்ஸ்ட்டு குக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இதை போடு, டீ போடு, டீயை கம்மி பண்ணு. டீ எப்படி கம்மி பண்ணுவீங்க? இதெல்லாம் கேஸா? ரைட் எழுத்து வேண்டாம் வேண்டாம், நம்ம அதுக்குள்ள சுட்டு முடிச்சிடலாம். வரும் இதுக்கே போயிட முடியாது. நமக்கு இன்னும் டேஸ்ட் செய்யணும். எலி தான் காயுதுன்னா எலி புழக்கு எதுக்கு காயுது? எலி வந்து இவரு தான் சப்பாத்தி சொல்லிருக்காரு காயலாம். நானும் புழுக்க காய்க்கும் புழுக்க மாதிரி குட்டி மாதிரி காஞ்சே போச்செல்லாம். வாங்க லீவெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று சாப்பிடலாம். திட்டி விடுவோம். குக்கிங் பண்ணும்போது சுற்றி இருக்கிற பொருள்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட வைக்கணும். எல்லாம் நீங்கள் எடுங்க. அது இது வீழும், இது போடும்போது இது வீழும். எடுக்காத வாசம் நல்லா இருக்காது. எடு போதும். தீயை கம்மி பண்ண வாசம். ரொம்ப தீ வாசம் கம்மி பண்ண முடியாது. நல்லாதான் போட நேரதான். அப்படி வேகாத மாதிரி இருக்கும். நான் பண்றேன். நீ பண்றதுக்குள்ள பாதி வெந்து தீஞ்சிரும். சப்பாத்தி சுட தெரியலங்க லைஃப்ல இவருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. யாருன்னா என்ன பை பண்ணிக்கிறீங்களா ஆன்லைன்ல? 10 பைசாக்கு தேராதுங்க. சல்லி அம்மான் ஜல்லிக்கு தேராது. திருப்பு வாசம் தீச்சு எடுக்கிற வாசம் எனக்கு பிடிக்கல. வாசம் நீ பண்றது. நீ சாப்பிட, நான் சாப்பிட்றேன். இது விட என்னங்க, இதை விட ஸ்பெஷலா சப்பாத்தி வேணும். ஹிந்திக்காரனா கல்யாணம் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்க சமைச்சிருந்தீங்கன்னா அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னு ஒழுங்கா இல்ல கட் பண்ண கத்தி எத்தனை நேரம் மறந்தாச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுங்க, டைம் இல்லைங்க. ஆல்ரெடி 3 மணிக்கு வந்தது, ஈவினிங் ஆகி போச்சு. நம்ம வந்துட்டு லேண்ட் வச்சிருக்கோம். அதனால அதுல அக்ரிகல்ச்சர் வேலை பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் போயிட்டு இருக்கு. வெங்காயத்தை இது மாதிரி நீங்கள் நீட்டாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதாச்சும் எனக்கு வேறு வேலை இல்லை, அதனால நீங்கள் வேலை செய்யும். உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து லேண்ட் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தா லேண்டில் என்ன பண்ணையும் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் தருவீங்க. ஏதோ அந்த 10 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிங்க. அந்த 10 பேர்த்துல நான் ஒரு கமெண்ட் பண்ணிடுவேன். நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து ஒரு சிம்பிள் டிஷ் தான். பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு ரொம்ப போராட்டமாக இருக்குங்க. 2 கத்தி எடுத்துன்னு வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் திரும்புகிற பக்கம் நமக்கு ஒர்க்கு. டைம் எப்படி போக்குறதுக்காக தான் முன்னாடி சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டேங்க. லைட்டாக கேப்பில் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு டைம் ஓட்டிக்கு செஞ்ச சப்பாத்தி பாதி உள்ளார போட்டாரு. அவ்வளோதானே. வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுமா? போடு இருக்குதுலாம் போடு. இஞ்சி கொஞ்சம் போடுங்க, கொத்தமல்லி போடுங்க. நல்லா இருக்கும் இஞ்சி போட்டா, எனக்கு பிடிக்குங்க. நறுக்கு தாங்கிட்டு இருக்கும். அதை அரைச்சு போட்டா கூட பரவாயில்ல. நசுக்கி போடுங்க. நான் சொல்றது மட்டும் கேளு. போட மாட்டேன், எனக்கு வேணும். எடுத்து தனியா போட்டுலாம். போட்டு வாசு நீ நான் சொல்றதை மட்டும் கேளு. வாசு டிஷ்ஷுக்கு எடுக்கிறதுக்குனே வந்துருவாரு இவர். எப்ப பார்த்தாலும் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும். இவர் பிடிக்குன்னா இவர் போய் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுங்க. ஒரு டிஷ் பண்றோம் அப்படின்னா என்ன கரெக்டா தானே பண்ணணும். இவருக்கு பிடிக்குன்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு பண்ண முடியுமா? சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி ஒருத்தர். ஏங்க இஞ்சி போய் கட் பண்ணி போட்டா அது வாய்க்கு இடையில சிக்கிட்டு இருக்கும். அதுவே மிக்சியில போட்டா கூட பரவாயில்ல. இல்ல நான் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி ஒரு ஆக்டர் எங்க சேனலுக்கு தேவைப்படுதுங்க. லேடிஸ் ஆக்டரா யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காம ரெஸ்யூம் அனுப்பிச்சு விடுங்க. சீக்கிரத்துல நம்ம ஆளை சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன்.
கேமரா இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஃபைட் நடக்க போகுது. பாய். பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரைஞ்சாச்சு, கேரட் அரைஞ்சாச்சு, தக்காளி அரைஞ்சிட்ருக்கோம், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது மிச்சம் மீதி இதெல்லாம் அரைஞ்சிட்டேன். அடுப்பும் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எங்களுக்காக. ஸோ அந்த பொழுதும் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சீக்கிரம் முடிச்சு வீட்டு பார்க்க போவோம். வீட்டில் எல்லாருமே எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திட்ட. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏதாச்சும் புதுசாக உங்களுக்கு டிஷ் பண்ணலான்னு தோணுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வி கேன் ட்ரை தட் டிஷ்ஷா. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணி விடுங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி யூ ஹாவ் டு மேக் ரொட்டேட் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாரமாக இருந்து நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு நூடுல்ஸ், கேன் சி திஸ் லைக் நூடுல்ஸ் அப்படி அந்த மாதிரி நாங்களே திங்க் பண்ணிக்கிட்டோம். கத்தி தாங்க கொஞ்சம் சரியில்லை. உடவையெல்லாம் நல்லா சுருட்டி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் சிறிதளவு எண்ணெய் மட்டும் போதும். ஏன்னா எண்ணெய் விற்கிற ரேட்டுக்கு நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், கூட தக்காளி வந்து அதை நகட்டவும். ஆனியன், கேரட்டு, அந்த 2 கேரட்டு தள்ளி விடுங்க. அடுப்பை நன்றாக திகி என்று கொடுத்தது. போது விடுங்க, அது எரியட்டும். நீங்க அதுக்குள்ள கட் பண்ணுங்க போங்க, டக்குன்னு கட் பண்ணுங்க போங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நேச்சுரலோட ஒருங்கிணைந்து குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு ஒரு திங்ஸ் நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதில் வந்து நிறையா வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், சேட்னஸ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயுமே ரெண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று விட்டுறது தான் நல்லது. ஸோ ஹாப்பினஸ் எடுத்துகிட்டு சேட்னஸ் விட்டுடலாம். உங்க பையன் தான் இங்கே உட்காரு போவி, அப்போ தான் கேமரா தெரியும், இங்கே உட்காந்தா தான் தெரியும். தெரியும் செடியில் தான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம லைட்டாக அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து எப்போவுமே அது வந்து ஆல்ரெடி சப்பாத்தியில் சால்ட் இருக்கும். ஸோ இது நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? உங்கள் கோல்கேட்டில் ஆக்டிவ் சால்ட் இருக்கா? ஆனால் குழம்புல தான் உப்பு. நீங்கள் வந்துட்டு இந்த ஆனியன் வந்துட்டு ரொம்ப நைஸ்னா பண்ணக்கூடாது, நறுக்குன்னு இருந்தால் தான் ஸோ கிறிஸ்பியாக அது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் மண்ணெடுத்து போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் போட்டது டொமேட்டோ. எல்லாமே நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசி இது எடுத்து காமி வாசிப்போம். நம்ம தெரியலனா கூட பரவாயில்ல, வீடியோ இது மட்டும் தெரிஞ்சப்போம். இறங்குடா காலத்தில். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வெஜிடபிள்ஸை நல்லா வதக்க போகணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி விட்டது. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அழகாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லைங்க, கொஞ்சம் தான் இருக்கு.
மிளகாய் தூள் லைட்டாக டேஸ்ட்டுக்காக போதும், ஜாஸ்தி இருக்காது. சால்ட் லைட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா சால்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது. போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி நூடுல்ஸை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நூடுல்ஸ் மாதிரி இருக்கா. அடுப்பு எரிவிடாத. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கட் பண்ணி சால்ட் பெப்பர் போட்டுக்கலாம் லைட்டா. ஏர்பாஸ் ரொம்ப ட்ரை ஆயிடும் அப்புறம். ஃபைனலாக நம்ம செஞ்ச டிஷ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம டிஷ் இறக்கியாச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபைனலாக அட் லாஸ்ட் வந்துட்டு நமக்கான டிஷ்ஷை நம்ம செஞ்சுட்டோம். அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறோம். நான் அதான் சொன்னேன் சப்பாத்தி லாஸ்ட்டாக போகலான்ட்டு பாரு. இப்போ வெந்துருச்சு நல்லா கொல கொலன்னு. தக்காளி எக்லாம் சேர்த்து சாப்பிடும்போது எல்லா வீடியோ ஒரே டைலாக் சொல்லாதடா வாசு. எல்லாத்துலயும் ஒரே வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வந்துட்டு கிறிஸ்பியா இருக்கணும், ரொம்ப வதக்க விடக்கூடாது. செம்மையா மற்றபடி ஓகே. பரோட்டா வந்து இதில் நல்லா இதாச்சுங்காட்டி ரொம்ப ஊற வச்சேன் சப்பாத்தி ஏதோ குழம்புல ஊற வச்ச மாதிரி அவங்க நல்லா இதுவாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கலாம். நான் எப்போ ஒன்று போட சொல்லி தான் போடுன்னு இருக்கேன். அண்ட் ஃபைனலாக டிஷ் வந்து சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் பொழுது போயாச்சு. ஸோ இந்த மாதிரியான டிஷ்கள் வந்து அடுத்தடுத்து வீக்லி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. பட் எங்களுக்கு கொஞ்சம் கேமராமேன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக செய்வோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக வந்துட்டு சமையல் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பொழுதும் போயாச்சு. நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்பியர். இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப அப்படியே. நான் முன்னாடிலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அப்போது இந்த மாதிரி நானும் நினச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்ன்ட்டு. பட் அட்லாஸ்ட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இந்த மாதிரி நடக்கணும்னு இருந்திருக்கு. அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஐம் ஸோ ஹாப்பி வித் தட். அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் வாயில் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா நம்ம என்னதான் நம்ம எந்த நாட்டுக்கு போயிட்டு எங்கே இருந்தாலுமே பட் ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஃபீல் வந்து வேறு. அந்த அட்மாஸ்பியர் வேறு, அந்த கிளைமேட்டு, அந்த நேச்சுரலு எல்லாமே சூப்பர். இந்தியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வந்துட்டு எங்கே தான் போயிட்டு எங்கே தான் இருந்தாலும் இந்தியாவை வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒரு காலத்தில். பட் இப்போ வந்துட்டு நான் அங்கே இருக்கும்போது நினச்சி பார்ப்பேன். அங்கே வந்துட்டு சவுதியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு பச்சை பசேன்னு நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே அது ஒரு டெசர்ட் ஏரியா தான். அப்போது நான் வந்துட்டு சம்டைம்ஸ் வீடியோலலாம் அந்த க்ரீனரிஸாக பார்த்தா நம்ம எப்போ இந்தியா போவோம், எப்போ இந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்ற ஒரு அந்த நேச்சுரல் வந்து ஐஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப இந்தியாவை மிஸ் பண்ணேன். அது இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். போனது ஒரு முறை தான் ஃபாரின். அதுல நான் 10 வருஷம் அங்கே தங்கினேன். இங்க பாருங்க எத்தனை முறை போனாலுமே நான் வந்துட்டு மிஸ் பண்ணதான் நான் தான் சொல்ல முடியும். அதுக்காக நான் 10 டைமா போக முடியும் ஏங்க? என்ன நான் போயிட்டு உடனே வந்தேன் 2.5 வருஷம் அங்கே இருந்திருக்கு. அப்போ அது மிஸ்ஸிங் வந்து எனக்கு இருக்கும் தானே. ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ வளவலன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலத்தோட டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இருட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. ஸோ அகைன் சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஃபர்தர் வீடியோஸ்க்கு. ஸோ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை வந்துட்டு என்டர்டைன் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியாது. பிடிச்சிருக்கா
பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ எடுப்போம்னு சத்தியமாக தெரியாது. ஒரு வீடியோவுக்கும் இவரை கூப்பிட்றதுக்குள்ளே பாதி ஹெட்டேக் ஆகிடுது எனக்கு. அப்படி ஏன் இப்படி கஷ்டப்பட்டு பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். பட் ஆனால் தெரியல, பிடிச்சிருக்கு பண்ணுறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சி பண்ணால் அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பிடிச்சிருக்கு. ஸோ பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம் பிகாஸ் வி லவ் இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Bye. Bye. See you next video soon.